ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம். இந்த உலகத்தை படைத்த இறைவனே எத்தனையோ வழிகளில் மனித குலத்தை வளர்ப்பதற்கு வழிகளை காலங்காலமாக எத்தனையோ யுகங்களாக எத்தனையோ வழிகளில் பல வண்ணமாக மனித குலத்தை காக்கச் செய்வதற்காக எத்தனையோ வழிகளில் வழிநடத்தி இன்று வரை எத்தனையோ வழிகளில் அவருக்கு உணவு முதல் அனைத்து பொருள்களும் அவர் மகிழ்ச்சிக்காக இறைவன் அவர் வழி செய்து வருகிறான். அப்போ இருக்கும் அந்த இறைவனே மனித குலத்தை மனித பிறப்பை கட்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலையில்தான் இறைவன் அந்த கருத்தடை என்பதை இறைவன் கொண்டு வந்தான். இன்றல்ல, ஆரம்ப காலத்தில் இருந்தே எத்தனையோ வழிகளில் கருத்தடையை கொண்டு வந்தான். அதை எந்த அரசனாவது பின்பற்றி அரங்கேற்றிருக்கலாம். 2க்கு மேல் குழந்தை எவரும் பெறக்கூடாது என்பது. மற்றதுக்கெல்லாம் மக்களை மடைமையாக்கி அவர்களை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இதை கூற அதிகாரம் இல்லையா உங்களுக்கு? ஏன் கூறவில்லை? உங்களுக்கு வருமானத்தை நோக்கி சென்றதனால் இதை நீங்கள் மறைந்தீர்கள் அல்ல, தெரிஞ்சே தவறு செய்தீர்கள். அந்த நாள் இறைவனுக்கு இன்று ஏற்பட்ட சிரமம் எத்தனை! ஒழுக்க நிலை இல்லாத உலகமாயிற்று, ஒழுக்க நிலை இல்லாத செயலாயிற்று, ஒழுக்க நிலை இல்லாத சமுதாயத்தின் இயக்கமாயிற்று. இந்த நிலைக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் இது முழுக்க காரணம். இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களுடைய நிலை. ஆகையினால் இனியாவது தூய்மையாக கொண்டு வர வேண்டும் இறைவனுடைய கருத்து. இன்று காலகட்டத்தில் மக்களுக்கு எந்த வேலை ஒரு பள்ளி படிப்பில் 100 பிள்ளைகள் படித்தால் 25 பேருக்கு தான் வேலை தருகிறீர்கள். 75 பேருக்கு இல்லை. அந்த 75 பேர் நிலை என்ன ஆகும்? எதற்காக படிக்க வைக்கிறீர்கள்? படி எழுதி கூறுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை உண்டு? அதுங்க 15 வயசிலிருந்து எங்கேயாவது ஒரு குமஸ்தா வேலைக்கு சென்றிருந்தாலும் பெற்றோருடைய சுமையை சுமந்து இருக்கும். பெற்றோர்கள் நிம்மதியாக வாழ்ந்து இருப்பார்கள். படி என்று படிக்க வைத்து பெற்றோர்கள் கடன் வாங்கி செயல்படும் போது அந்த கடன் அடைக்க முடியாமல் அந்த கடன்காரன் மானத்தை வாங்கும்போது வேறொரு இடத்தில் வேலைக்கு சேர்ந்து அவரிடத்தில் அந்த பணத்தை வாங்கி உங்களிடத்திலே நான் வேலை செய்கிறேன், நான் வேறு எங்கும் செல்லவில்லை, எனக்கு சற்று உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். பெற்றோர்கள் கேட்கும்போது அந்த இறக்கப்பட்ட மனிதன் பணத்தை தந்து அந்த கடனை அடைத்து அந்த கடனை அவர் உழைக்கும் மக்கள் நம்மிடத்தில் தான், அவர் உழைப்பில் தானே நாமும் வாழ்கிறோம் என்ற ஒரு மனிதாபமானத்தில் உதவி செய்த மனிதனை கொத்தடிமை என்று சொல்கிறான் இந்த ஒரு மடையன். யார்? அரசாள்வன். கொத்தடிமையா? இவன் கொத்தடிமையாக வைத்துள்ளான் மக்களை. இந்த மூடன் சொல்கிறான் கொத்தடிமையாம். உதவி செய்வன் பேர் கொத்தடிமையா? இவன் உத்தமனா? அவனா? இவன் என்ன பிராடு செய்து ஆண்டுக்கு ஒரு கட்சிகளை வளர்த்து கொண்டு மைக்கு பூச்சி பேசும்போது ஒரு தாக்கும்போது நாடகத்தை நடித்து கடைசியில் கூட்டணி இதிலிருந்து அதில் மாறுவது, அதிலிருந்து இதில் மாறுவது. இவர்கள் வாழ்வதற்கு கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறான். இது கொத்தடிமையா? பெற்றோர்கள் உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு கொத்தடிமை இவனுக்கு எடுத்து இவன் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை, அந்த மனிதாபமான உள்ள மக்களை உதவி செய்யாத நிலைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டான். பெற்றோர்கள் அந்த நிலையில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டான். ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் நிற்கும்போது செய்யாத குற்றத்தைகளை செய்ததாக இவர் எந்த குற்றம் செய்தான், எப்படி செய்தான், வாதம் எப்படி வந்தது, எப்படி கொலை செய்தான், எப்படி சண்டையிட்டான் என்பதை வழக்கறிஞரும் கண்டதில்லை, நீதிபதியும் கண்டதில்லை, காவல்துறையும் கண்டதில்லை. ஆனால் இவர்களுக்கு சாட்சி வேண்டுமா? எப்படி சாட்சி தருவது? அவன் சண்டை போடும்போது எதிர்பாராமல் நிகழ்வுகள் நடக்கும்போது இயற்கையாக அதை எப்படி படம் பிடித்து சாட்சி கொடுப்பது? தேவையில் இவனுங்களே கற்பனையில் ஒரு சட்டத்தை எழுதி கொண்டு இவனுங்களே வாதாடி வைத்து மக்களை ஈடுபடுத்தி அவனை சட்டத்தில் உள்ள செய்யாத குற்றத்தைக்கு செய்ததாக உள்ள தள்ளிவிடுகிறார்கள். அவன் குடும்பம் என்ன நிலையாகும்? அவன் குடும்பம் பெண் பிள்ளைகளும் அவன் குழந்தைகளும் அவன் நம்பி வந்த மனைவியும் அவன் நிலை என்ன ஆகும்? ஏன் இந்த அரசாங்கம் யோசிக்கவில்லை? அதுக்கு நீ அவனுக்கு செய்யாத குற்றத்தை உள்ளே தள்ளினாலும் அவன் குடும்ப சுமையை அரசு ஏற்றுக்க வேண்டியதானே, அதான் முறை. ஏன் ஏற்கவில்லை? காரணம் என்ன? இது எல்லாம் இருக்கக்கூடாது. சட்டங்கள் புதிய சட்டங்கள் போட வேண்டும்.
கற்பழிப்பு கூடாது. கற்பழிப்பு எவன் கற்பழிக்கிறானோ அவன் அக்கணமே சுட்டு தள்ளப்படுவான். அவன் சொத்து ஜப்தி செய்யப்படும். விசாரணையாக இல்லை என்று ஒரு சட்டத்தை போடு. நீ உயிர் பயந்து இருப்பவன் இறைவனிடத்தில் ஒப்பற்றி நீ இளங்கடா மடையா, அவன் பார்த்து கொள்வான். உனக்கு எதுக்குறா அதுக்கு அந்த அரசாட்சியெல்லாம் எதற்கு? உனக்கு உயிர் பயம் உள்ளவன் உனக்கு எதற்கு? உயிர் பயமா இல்லை பெண்ணாசையா? உங்களுடைய அதிகாரத்தை வைத்து பெண்களை நீங்கள் ஈடுபடுத்துகிறீர்கள். இதில் எத்தனையோ அரசியல்வாதி மனைவிகளும் பிள்ளைகளும் எத்தனை வகையில் தவறு செய்கிறார்கள் தெரியுமா? எமக்கு தெரியண்டா உங்கள் லீலை. நீங்கள் அந்த நம்பி வந்த அவங்களுக்கு அந்த இயற்கை இன்பத்தை கொடுக்காமல் நாய் போன்று அங்கே வந்து திரிகிறீர்கள். நீங்கள் அவங்க எத்தனை நாள் அவர்கள் கட்டுக்கு அடங்கி இருக்க முடியும்? சில பேர் மானத்தை கஷ்டப்பட்டு வாழ்ந்து விடுகிறார்கள், சில பேர் தவறி விடுகிறார்கள். காரணமாக அந்த உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியவில்லை. நீங்கள் அந்த அவர்களுக்கு இன்பத்தை தந்தால் தானே. நீங்கள் தான் வெளியே ஆட்களை மேய்கிறீர்கள். அது என்ன காரணம்? மேக்கப்பு, பல பியூட்டி பாலு, இதெல்லாம் நீங்களே உருவாக்கியது. இறைவனை உருவாக்கினான் அல்ல, நீங்களே உருவாக்கிவிட்டு அவர்கள் வெளி செல்லும்போது பல ஆண்களை கவரச் செய்து அவன் கற்பனை உலகத்தில் சென்று அவனை பல வழியில் மக்களை பல வழியில் இழுக்க செய்து எத்தனையோ வழிகள் வழி நடத்தி வருகிறீர்கள். இது போன்ற நிலையெல்லாம் மாற வேண்டுமென்றால் உங்களால் முடிந்தால் மக்களை நல் ஒழுக்க நிலைக்கு கொண்டு வாருங்கள். இல்லையே அரசியல் விட்டு விலங்குகள். கவர்னர் ஆட்சி வரட்டும். அது நல்வழி. கவர்னர் ஆட்சி என்பது கடவுளுக்கு சமம். இறைவன் பார்த்து கொள்வான் யார் எப்படி வளர்ப்பது என்பதுக்கெல்லாம். இந்த உலக நிலை இன்று சாலை மரங்களும் பசுமை மரங்களும் அழித்து வருகிறீர்களே. வாகனங்கள் எங்கும் மக்களை காப்பாற்றுவதாக சாலையில் இடைவெளி வேணும் என்று சாலை மரங்கள்லாம் அழித்து வருகிறீர்கள். எப்படா இடைவெளி வரும்? அட மடையனே, இவங்க கொல்கிறன் கேளடா மூடனே. மனிதன் பிறக்கும் முன்னே பல ஜீவராசிகள் பிறந்து விட்டது. இறைவன் அந்த பசுமை காடுகள் இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும் என்பதற்காக அந்த காட்டை காப்பாற்றுவதற்காக சில மிருகங்களை படைத்து அந்த மிருகம் உண்ணும் பொருள் மாமிசத்தை தவிர வேறு எதுவும் உண்ணுவதில்லை. அதனால் எத்தனையோ விலங்குகளை அடித்து உண்ணுவிடும். அது ஒன்று 1 மாத குட்டி போட்டதாக இருக்கலாம், 2 மாத குட்டி போட்டதாக இருக்கலாம், இல்லை 1 நாள் 2 நாள் போட்டு இருக்கலாம். சில மாடுகள் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். இது போன்ற நிலையில்தான் ஒவ்வொரு விலங்கு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததோ அந்த அடிப்படையில்தான் இன்று நம் மனிதனுக்கு பிறக்கும் சிறு குழந்தைகள் முதல் பெருகிறவர்களை இயற்கை நிலையில் எங்கேயாவது இறக்கிறார்கள். அது விபத்திலும் இறக்கிறார்கள். விபத்தில் இறக்கவில்லை என்றால் இந்த நீங்கள் கருத்தடையை கொண்டு வந்து அதை செயல்படுத்தாமல் விட்டீர்கள். இன்றைக்கி வழக்கறிஞர் மன்றம், அது நீதிமன்றம் என்று பல துறையில் அதை பல சட்டங்களை வகுத்து நீங்கள் அனைவருக்கும் வேலை கொடுப்பதாக வாழ்கிறீர்களே. அவர்களுக்கு என்னடா வேலை தர முடியும்? அட முட்டாளே, நான் சொல்வதை கேள். அவனுக்கு என்ன வேலை தர முடியும்? அதை அந்த இயற்கையை உங்களால் தடைப்படுத்த முடியுமா? ஒரு இறப்புக்கு வழி இறைவனுடைய தீர்ப்பு. அது இயற்கையின் வழி. விலங்குகள் அன்றைக்கி கொல்லப்பட்ட மிருகங்கள் கொல்லப்பட்டதனால் அந்த வழியில் தான் வரும். காரணம், அந்த விலங்குகளும் இந்த மண்ணில் தான் மறைகிறது. கடைசியில் அந்த விலங்கு இருந்தாலும் ஒரு பறவைகள் உண்டாலும் வேறு ஒரு ஜீவனங்கள் உண்டாலும் கடைசியில் அந்த மலம் யார் உண்டாலும் மனிதனு கூட உண்டாலும் மலம் மண்ணில் தான் மறையும். மண்ணில் மறைந்த மரத்தில் அது அங்கு செடி கொடியாக வளரும். அதிலிருந்து காற்றும் வீசும். மழைநீர் கலந்து குடிநீரிலும் கலக்கும். கடைசியில் வெள்ளத்தில் சென்று உப்பாக கலக்கும். எதனா உங்களால் கட்டுப்படுத்த முடியும்? இயற்கையை உங்களால் முடியுமா? முடியாது. முட்டாளே, எதற்கடா உங்களுக்கு இந்த வேலை? என்னிடத்தில் வாருங்கடா, உங்களுக்கு பாடம் புகட்டுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆட்சி நடத்துறது போதும், இனி வேண்டாம். ஒருத்தர் வந்தான் இப்போது தமிழ்நாட்டு ஆளவத்தை வந்திருக்கிறான் ஒரு மூடன். ஏக்தமு 150 கடை டாஸ்மாக் கடை மூடு என்று விட்டான். என்னது டாஸ்மாக் கடை மூடி விட்டால்? டாஸ்மாக் 150 கடை எங்கே உள்ளது? ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளது. அர்த்தனியும் 15 கிலோமீட்டருக்கு பஸ்ஸு போகுது அல்லவா? அந்த பஸ்ஸில் சென்று மது அருந்துபவன் குடித்து தான் தினம் உறங்குகிறான். இல்லைன்னா மறுநாள் வேலைக்கு போக முடியாது. அப்போது வரி பணம் எங்கேருந்துடா கிடைக்கும் உங்களுக்கு? அதில் பாரு, ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறான் வாழ்க்கையில் அவன் பிள்ளைகளுக்கும் அவர்கள் துயர்கள் சமாளிக்க நிலையில் வரும்போது தான் வாழ்வதா சாவதா என்ற ஒரு நிலையில் வரும்போது மது போதைக்கு அடிமையாகி விடுகிறான்.
அவன் அவன் வாழ்க்கையில் துயரம் வரும்போது இவன் ஒரு சட்டத்தை போட்டான். 21 வயதில் 21 வயதில் தான் குடிக்க வேண்டும். 21 வயதில் திருமணம் போது குடிக்க போயிடுங்கள், குடித்து கொண்டே இருங்கள், நாங்கள் உல்லாசமாக வாழ்கிறோம். ஒரு மூடன் ஒரு நாட்டு அவனுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கேடி பையன். அவன் மனைவி இருக்கும்போது எத்தனையோ அவன் சினிமாவில் நடிப்பது போல பல பெண்களோடு வாழ்ந்தவன், இல்லை என்று கூற முடியாது. அவனுடைய உறுப்பை நூலை போட்டு கட்டி கொண்டு வாய்ந்தான். அவன் ஒழுக்கமாக வாய்ந்தவன் எம்ஜிஆர் ஒருவரே. ஒன்று புரிந்து கொள்கள், அவன் தீயவனை நடமாட விட மாட்டார், உடனே அழித்து விடுவார். தீயவனை ஒருவன் அந்த இவர் சிங்கம் படத்தில் கூறுவது போல் முதலமைச்சர் இடத்தில் போய் கூறும்போது இதனால் 4 லட்சம் பேர் பாதிப்பார்கள் முதலமைச்சர் கூறுவார். 4 லட்சம் பேர் செத்தாக்கா 4000 பேர் செத்தாக்கா 40,000 பேர் நல்லா வாழ்வார் என்று அந்த சூர்யா கூறுவான். அதுபோன்ற நிலையில்தான் எம்ஜிஆர் செய்து வந்தார். நல்ல நிலைக்கு உலகம் ஒழுக்கும் நிலைத்தான் வந்தது. ஆனால் கடைசியில் அவரையே பல வழிகளை அவரை மடக்கி கடைசியில் அவரையும் நோய்க்கு ஆளாக்கி அவர்களையும் போட்டு தள்ளிவிட்டீர்கள். இதேபோல் ஜெயலலிதா போகும்போது அந்த அம்மாவும் நல்ல சிந்தனையோடு வாய்ந்தவர்களும் போட்டு தள்ளிவிட்டீர்கள். எதுக்குமே அறியாத இந்த துரைமுருகன் அவன் என்ன செய்து வருகிறான் இல்லையா? எங்கெங்கு தீவு உள்ளதோ அந்த தீவெல்லாம் இயற்கை நிலையில் செயல்பட்டதெல்லாம் கப்பலில் மணலை ஏற்றி வைத்து அங்கு பல டைட்டு இது ஒட்டு அது ஒட்டு எல்லாம் இங்கே பூமியில் என்ன நடக்கிறதோ தீவிலையிலும் அது போன்ற நிலையெல்லாம் ஏற்படுத்தியவன் துரைமுருகன். அவனுக்கு முதலிடம். என்னடா இதெல்லாம் முட்டாள்களை அதை விட்டு வாருங்களடா, அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.